விஜயநகர் பேரரசில் வித்யா என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் புத்திசாலி, ஆனால் அதைவிட அதிகமாக அகந்தை கொண்டவளாக இருந்தாள். என்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்று அவள் பெருமை பேசிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அவள் தன் வீட்டின் முன் ஒரு பலகையை வைத்து அதில் என் அறிவையும் புத்தியையும் வெல்லும் யாருக்கும் 1000 தங்க நாணயங்கள் பரிசு என்று எழுதி வைத்தாள். அதை பார்த்த பல பண்டிதர்களும் அறிஞர்களும் வித்யாவிடம் வந்து விவாதித்தார்கள். ஆனால் யாராலும் அவளை வெல்ல முடியவில்லை. இந்த செய்தி தெனாலிராமன் காதிற்கு எட்டியது. ஒரு நாள் தெனாலிராமன் விறகு விற்பவன் போல் வேடமிட்டு வித்யா வீட்டின் முன் நின்று உயர்ந்த குரலில் கத்திக் கொண்டிருந்தான். விறகு விறகு, நல்ல விறகு. அவனது சத்தம் வித்யாவுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. அடே, அந்த விறகு எனக்கு விற்கிறாயா என்று கேட்டாள். அந்த மனிதன் சொன்னான், அம்மா, இந்த விறகின் விலை ஒரு கை நிறைய தானியம். வித்யா சிரித்தாள். அவ்வளவுதானே, சரி, விறகை பின்வாசலில் போடு என்றாள். வித்யா அதற்காக ஒரு கை நிறைய தானியத்தை கொடுத்தாள். அந்த விறகு விற்பவர் அதை வாங்காமல், அம்மா, நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். ஒரு கை நிறைய தானியம் என்றால் ஒரே ஒரு தானியம் ஒரு முழு கைய நிரம்ப அளவுக்கு பெரிய தானியமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தானியம் உங்களிடம் இல்லை அல்லவா? அதனால் நீங்கள் என் விலையை செலுத்த முடியவில்லை. அதனால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். உங்கள் பலகையை அகற்ற வேண்டும். மேலும் 1000 தங்க நாணயங்களை எனக்கு தர வேண்டும். இதை கேட்ட வித்யா மிகவும் கோபமடைந்தாள். இது என்ன முட்டாள்தனம்? அப்படி ஒரு தானியம் ஒன்று இல்லவே இல்லையே, நான் எப்படி தர முடியும் என்று கோபமாக கத்தினாள். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிபதி முதலில் வித்யா கருத்தை கேட்டார். பின்னர் விறகு விற்பவரிடம் விளக்கம் கேட்டார். அவர் மிகவும் அமைதியாக, ஐயா, ஒரு கை நிறைய தானியம் என்றால் ஒரே ஒரு தானியம் ஒரு முழு கை நிரம்ப அளவுக்கு இருக்க வேண்டும். அதை இந்த அம்மையார் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவள் தோற்றுவிட்டாள். நீதிபதி சிரித்தபடியே, இது உண்மையிலேயே புத்திசாலித்தனமான பதில். வித்யா தோற்றுவிட்டாள். அதனால் வித்யா தன் சவால் பலகையை அகற்றி 1000 தங்க நாணயங்களை அந்த மனிதனுக்கே கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். பின்னர் வித்யாவும் பலகையை அகற்றி 1000 தங்க நாணயங்களை அந்த மனிதனுக்கு கொடுத்தாள். பின்னர் வித்யா, நீ உண்மையில் யார்? ஒரு சாதாரண விறகு வியாபாரி இவ்வளவு புத்திசாலியாக இருப்பது எப்படி? உடனே அந்த மனிதன் தன் வேடத்தை கலைத்து நின்றார். வித்யா தெனாலிராமனா என்று தன் தவறை உணர்ந்து நின்றாள்.